நாடு முழுவதும் மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு முடிவுகள் இணையத்தில் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த செய்தியை அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடு முழுவதும் மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு முடிவுகள் இணையத்தில் தற்போது வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியினை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடு முழுவதும் மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு முடிவுகள் இணையத்தில் வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் சுமார் 23 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதிய நிலையில் தற்போது நீட் தேர்வு முடிவுகள் இணையத்தில் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடு முழுவதும் சுமார் 23 லட்சம் மாணவர்கள் நடப்பாண்டு மருத்துவக் கல்வி நுழைவுத் தேர்வை எழுதியுள்ளனர். இதற்கான தேர்வு முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியினை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களுடன் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். யோகேஸ்வரன் வணக்கம். இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. வர்ணியா, நாடு முழுவதுமே சுமார் 23 லட்சம் மாணவர்கள் மருத்துவ கல்வியில் சேர்வதற்காக மருத்துவ கல்வி நுழைவுத் தேர்வை எழுதியிருந்த நிலையில் அதன் தேர்வு முடிவுகளை தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாடு முழுவதுமே MBBS மற்றும் BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகள்ல மாணவர்கள் சேர்வதற்காக தேசிய அளவுல நீட் தேர்வு என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நீட் தேர்வு நடைபெற்று வரக்கூடிய நிலையில இந்த நீட் தேர்வு 2025-2026 கல்வியாண்டுக்கான இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு என்பது கடந்த மே மாதம் நடைபெற்றது. பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:20 மணி வரைக்கும் நாடு முழுவதும் இந்த தேர்வு சுமார் 23 லட்சம் மாணவர்களால் எழுதப்பட்ட நிலையில தமிழ்நாட்டில் இருந்து மற்றும் சுமார் 1.5 லட்சம் மாணவர்கள் இந்த நீட் தேர்வை எழுதியிருக்கிறார்கள். 13 மொழிகள்ல இந்த நீட் தேர்வு என்பது நடத்தப்பட்ட நிலையில 180 கேள்விகளை கொண்ட தேர்வு மொத்தம் 720 மதிப்பெண்களுக்கு நடைபெற்றது. இந்த தேர்வு முடிவுகள் எப்போது வெளியாகக்கூடும்? ஏற்கனவே மருத்துவ கல்விகளுக்கான அந்த கவுன்சிலிங் என்பது தொடங்குவதற்கான கால அவகாசம் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில தேர்வு முடிவுகள் வெளியாக வேண்டும் என மாணவர்களும் பெற்றோர்கள் தரப்பில் இருந்தும் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில NTA ஆனது இன்றைய தினம் தேர்வு முடிவுகள் என்று வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது இணையத்தில் வெளியாகி இருக்கிறது. நீட் தேர்வை எழுதியிருக்கக்கூடிய மாணவர்கள் neet.nta.nic.in என்ற இணையதளத்தின் மூலமாகவும் அதே போல நீட் தேர்வினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளங்களுக்கு சென்று தங்களுடைய தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் என தேசிய தேர்வு முகமையானது தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்துல தேர்வுக்கு பதிவு செய்வதற்காக கொடுக்கப்பட்ட மின்னஞ்சல் முகவரிக்கும் மாணவர்களுடைய அந்த முடிவுகள் என்பது அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அவர்களுடைய செல்போன் எண்களுக்கு குறுந்தகவல்கள் மூலமாக மாணவர்களுடைய தேர்வு முடிவுகள் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் தேசிய தேர்வு முகமையானது தெரிவித்திருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டுமே நீட் தேர்வு நடக்கும் போது கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதன் காரணமாக பல சர்ச்சைகள் எழுந்திருந்தாலும் கூட மருத்துவ கல்வியில் நுழைய வேண்டும் என்பது பலருடைய கனவாக இருக்கக்கூடிய நிலையில தேசிய அளவில் நடைபெறக்கூடிய இந்த நீட் தேர்வுக்காக பல ஆண்டுகள் கடுமையாக உழைத்து இந்த நீட் தேர்வை எழுதி தேர்ச்சி பெற்ற பிறகு மருத்துவ கல்வியில் சேர்கிறார்கள். அந்த அடிப்படையில் தமிழகத்தில் நடப்பாண்டுக்கான 2025-2026 கல்வியாண்டுக்கான இந்த மருத்துவ கல்வி நுழைவுத் தேர்வுல 1.5 லட்சம் மாணவர்கள் தமிழகத்தில் இருந்து மட்டும் தேசிய அளவில் 23 லட்சம் மாணவர்கள் இந்த நீட் நுழைவுத் தேர்வை எழுதியிருந்த நிலையில அதனுடைய தேர்வு முடிவுகள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தான் நீட் தேர்வினுடைய ஆன்சர் கீ என்பது வெளியிடப்பட்ட நிலையிலே தற்போது தேர்வு முடிவுகள் என்பதையும் தேசிய தேர்வு வாரியம் என்பது வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக நீட் தேர்வு எழுதியிருக்கக்கூடிய மாணவர்கள் neet.nta.nic.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்துல மாணவர்களுடைய பதிவெண் அதே போல மாணவர்களுடைய பிறப்பு தேதி உள்ளிட்டவற்றை எல்லாம் உள்ளீடு செய்து மாணவர்கள் தங்களுடைய தேர்வு முடிவுகளை செய்து கொள்ளலாம் என்றும் இணையத்துல பல மாணவர்கள் ஒரே நேரத்துல இந்த தேர்வு முடிவுகளை பார்ப்பதன் காரணமாக சில இடையூறுகள் ஏற்படக்கூடிய பட்சத்துல மாணவர்கள் அவர்களுடைய முடிவுகளை உடனடியாக தெரிந்து கொள்வதற்காக மாணவர்கள் ஏற்கனவே பதிவு செய்திருக்கக்கூடிய மின்னஞ்சல் முகவரி மற்றும் செல்போன் எண்களுக்கு இந்த நீட் தேர்வு முடிவுகள் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் தேசிய தேர்வு முகமும் அதனுடைய அதிகாரப்பூர்வ வலைதள பக்கத்துல பத்திரிகையாளருக்கு அனுப்பப்பட்ட செய்திக்குறிப்பின் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள். வர்ணியா, யோகேஸ்வரன், விவரங்களுக்கு நன்றி.